ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, டீடாக்ஸ் ஜூசஸை பற்றி பார்க்க போறோம். ஒரு 5 முக்கியமான ஜூசஸ். டீடாக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏதோ உடம்புல இருக்க எல்லா டாக்ஸினையும் இந்த ஜூசஸ் குடிச்சா நம்ம சரியா போயிடும். இது ஃபர்ஸ்ட் செரிமான மண்டலத்தை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுது. இந்த செரிமான மண்டலத்திலையும் மெயினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அந்த ஒரு ஃபேக்டரி, எல்லாத்தையும் சுத்திகரிக்கக்கூடிய ஃபேக்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல். ஸோ அந்த கல்லீரலை வந்து சீரா செயல்படுவதற்கும் அதன் மூலம் டாக்ஸின்ஸ், அங்க டாக்ஸின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பித்த உப்புக்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை அதிகரிக்க வச்சு தேவையில்லாத கொழுப்புகள், படிந்த கொழுப்புகள், ஃபேட்டி லிவர், அதை சரி செய்வதற்கு தான் இந்த 5 ஜூசஸும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, பீட்ரூட் மற்றும் வீட் கிராஸ் பவுடர் கலந்த ஜூசஸ். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணா நார்மலா சின்ன சைஸ் என்ன அப்படின்னா ஒரு பீட்ரூட் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதை நல்லா தோல் சீவி சின்ன சின்னதா வந்து நம்ம நறுக்கி வச்சுக்கணும். இந்த நார்மல் சின்ன சைஸ் பீட்ரூட்டோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டீஸ்பூன் வந்து வீட் கிராஸ் பவுடர், நார்மலா கடைகளில் கிடைக்கும் பார்த்தீங்களா, வீட் கிராஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதனுடன் 1 கிளாஸ் தண்ணீர் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிடணும். ஸோ அரைச்சிட்டு இந்த ஜூஸை தினமும் காலை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றில் வந்து பருகி கொண்டு வரணும். ஆக்சுவலாக டீடாக்ஸ் ஃபாலோ பண்ணுறப்போ ஒரு டயட் ஃபாலோ பண்ணணும். நான் அதை கடைசியில் சொல்கிறேன். பட் என்ன அந்த 5 ஜூசஸ், இந்த 5 ஜூசஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அரைச்சிட்டு டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்ல வந்து எடுத்துக்கணும். ஸோ இது எடுக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே பீட்ரூட்டை பற்றி சொல்லும்பொழுது பல பதிவுகளை சொல்லியிருக்கேன். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரிக் ஆக்சைடு வந்து இருக்கு. ஸோ இது பிபியை கண்ட்ரோல் பண்ணும். எப்படி அப்படின்னா, இரத்த நாளத்தை விரிவடைய செய்து இரத்த ஓட்டத்தை வந்து சீரடைய செய்யும். அது இல்லாமல் இதில் பீட்டைன்கிற ஒரு சத்து வந்து இருக்கு. ஸோ இந்த பீட்டைன் சத்து என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கழிவுகளை வெளிவருவதற்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த வகையில் இந்த இது எடுத்துக்கலாம். அடுத்து 2வது என்ன அப்படின்னா, ஆப்பிள் சிடர் வினிகர், அதனுடன் எலுமிச்சை. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை. ஸோ ஒரு நல்ல ஒரு டம்ளர் வெது வெதுப்பான வெந்நீர் வந்து எடுத்துக்கணும். அதனுடன் என்ன அப்படின்னா, அரை எலுமிச்சை ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் 5 ml நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரா போட்டு காலை வெறும் வயிற்றுல வந்து எடுக்கணும். ஸோ இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை என்ன பண்ணும் அப்படின்னா, எடுக்கும் பொழுது பித்த உப்புக்களை வந்து அதிகப்படுத்தும். ஸோ பித்த உப்புக்கள் அதிகப்படுத்தும் பொழுது நம்ம கல்லீரல்ல இருந்து அந்த தேவையில்லாத கொலஸ்ட்ராலை வந்து அது ஃப்ளஷ் அவுட் பண்ண வந்து அது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஆப்பிள் சிடர் வினிகர் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்போ பிளட் சுகரையும் கண்ட்ரோல் பண்ண வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து 3வது முக்கியமானது, குறிப்பாக நமது பாரம்பரிய மருத்துவத்தில் சொல்லப்பட்ட கஷாயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுகு ரோகிணி வேரோட கஷாயம். ஸோ நார்மலா நாட்டு மருந்துகள்ல வந்து கடுகு ரோகிணி வேர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கடுகு ரோகிணி வேரை வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 to 4 கிராம் வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா தட்டிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க வைக்கணும். 2 டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அது அரை டம்ளரா வந்தோடனே வடிகட்டி காலை வெறும் வயிற்றுல வந்து எடுக்கணும். ஸோ இதை நைட்டே ஊற வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நல்ல பலன் வந்து தரும். இந்த கடுகு ரோகிணியோட பலன் என்ன அப்படின்னா, கல்லீரல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த செல்களை வந்து புதுப்பிக்குவதற்கும், கல்லீரல்ல முக்கியமான என்சைம்ஸ் இருக்கு. குறிப்பா எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி, நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய லிவர் சிரோசிஸ், அதுக்கடுத்து ஃபேட்டி லிவர், இன்னும் நிறைய லிவர் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஃபைப்ரோஸ்கேன்லாம் பார்க்குறப்ப நமக்கு தெரியும். இந்த எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி எல்லாம் அதிகரித்து வந்து காணப்படும். ஸோ அவர்களுக்கு வந்து இந்த கடுகு ரோகிணி கஷாயம் வந்து நல்ல ஒரு பலன் தரும். டோட்டலாகவே குறிப்பாக மது பழக்கத்தால கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் இந்த கடுகு ரோகிணி குடிநீர் வந்து நல்ல பலன் தரும். அடுத்த 4வது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் டீ. நார்மலாகவே கிரீன் டீல கேட்கைன் வந்து இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, டீடாக்சிக், ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உடம்பில், அதாவது கல்லீரல் போன்ற இடங்கள்ல அந்த தேவையில்லாமல் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து குறைக்கும். ஸோ அதை வெளியேற்ற செய்ய வச்சுட்டு நமக்கு டீடாக்சிஃபிகேஷனை இது பண்ணும். ஸோ நார்மலாக கிரீன் டீ மற்றும் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 to 4 கப் ஒரு
குறி ஒரு குறிப்பிட்ட இடைவேளையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல பலன் தரும். அடுத்த 5வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்மரிக் டீ, மஞ்சள் டீ. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மஞ்சள் 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கணும். அதனுடன் கருப்பு மிளகு தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கணும். இத ஒண்ணு தண்ணீர்ல இது பண்ணி குடிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு. வெதுவெதுப்பான வெந்நீர்ல. இல்ல தேங்காய் பால் இருக்கு பார்த்தீங்களா? தேங்காய் பால்ல இத மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சுட்டு காலை வெறும் வயிற்றுல வந்து குடிக்கணும். ஸோ இப்ப மஞ்சள் அப்படிங்கிறப்ப மஞ்சளுக்கு இல்லாத ப்ராப்பர்ட்டீஸே இல்ல. ஃபர்ஸ்ட் மஞ்சள் வந்து என்ன பித்த நீர் சுரப்ப வந்து சீராக வச்சிருக்கும். அதே மாதிரி தாபிதத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. இது மாதிரி பல நன்மைகள் இருக்கு. இங்க மிளகு நம்ம சேர்ப்பதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த மஞ்சள்ல இருக்க குர்குமின் நமக்கு வேலை செய்யணும்னா பைப்பரின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால இந்த இதை வந்து நம்ம டெய்லி காலையில எடுக்கிறோம். இதை தேங்காய் பாலோட எடுக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் இதோட அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 5ல ஏதாவது 4ல ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த கிரீன் டீயை தவிர 4 வந்து நம்ம காலை வெறும் வயிற்றிலே எடுக்க வேண்டியது. கிரீன் டீ மற்றும் ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 கப் ஒரு குறிப்பிட்ட இடைவேளை எடுக்கணும். இப்போ இதை ஒரு 48 டேஸ் நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது என்ன ஃபாலோ பண்ணணும் முக்கியமா அப்படின்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது. அதாவது தொடர்ந்து சாப்பிடுறத வந்து வச்சுக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட இடைவேளை மட்டும் சாப்பிடுங்க. இந்த 48 நாட்களும் வீட்டு உணவுகள் மட்டும்தான் சாப்பிடணும். வெளி உணவுகள் அப்படிங்கிறது சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த வீட்டு உணவுகளும் துரித உணவுகளா வந்து இருக்கக்கூடாது. ப்ராசஸ்டு ஃபுட்ஸா இருக்கக்கூடாது. மைதா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. காய்கறிகள் வந்து நல்லா எடுத்துக்கணும். ஸோ அப்படி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதிக அளவுல இனிப்பு. இனிப்புனா நீங்க பழங்கள் சாப்பிடலாம். இந்த இது எடுக்கிறப்ப நான் மாம்பழம் சாப்பிடலாமா? அதெல்லாம் சாப்பிடலாம். பட் ஒரு சின்ன லட்டு, ஒரு சின்ன சாக்லேட்ஸ் கூட வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, 48 டேஸ் கழிச்சு நீங்க கண்டிப்பா வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து உங்க அல்ட்ராசவுண்ட்ல இருக்கும். கிரேட் 3 இருந்தீங்கன்னா, கிரேட் 2 வந்திருப்பீங்க. கிரேட் 2 இருந்தா கிரேட் 1 வச்சிருப்பீங்க. ஸோ இந்த டீடாக்ஸிஃபை ட்ரிங்க்கும், அதனுடன் இந்த உணவு முறையும் ஃபாலோ பண்ணா, அது கல்லீரலுக்கு மட்டும் இல்ல, உடலுக்கே வந்து ஒரு அற்புத பலனை தரும். நன்றி.